ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 2 நாள் மழை பெஞ்சுதுங்க. அதோட சரி இந்த 4 நாள்ல ஒரு தூத்த கூட போடல. நாங்களும் சரி காட்டுக்கு தண்ணி பாய்க்கிற வேலை மிச்சம். 4 நாளைக்கு அப்புறம் ஒரு மழை வரும்னு பார்த்தா, இந்த மழையை நம்பிக்கிட்டு இருந்தால் காடெல்லாம் காஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெங்காய காட்டுக்கு தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க. பாத்திக்கு பாட்டம் பாஸ் உரத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நான் தண்ணியில் விட்டு பார்த்தேங்க, ரொம்ப மெதுவாக போகுது, நிறைய உரம் பிடிக்குது. ஒரு பக்கம் வெங்காய காட்டுக்கு தண்ணி கட்டிக்கிட்டே வெண்டைக்காய் நானும் எங்கள் அம்மா ஒடிச்சிட்டு இருந்தோங்க. இப்போ நட்ட காட்டில் இப்போ தாங்க நம்ம நடை வந்து அறுவடை பண்ணுறோம். 1 கிலோ அளவுக்கு வந்து ஒடிச்சோங்க. ஏன்னா நாளைக்கு தான் சந்தை, நாளைக்கு ஒடிச்சிக்கலான்னு விட்டா இருக்கிற காயெல்லாம் வந்து முத்தி போயிடும் அப்படின்ட்டு 1 கிலோ அணிச்சு அந்த அளவுக்கு வந்து ஒடிச்சிட்டோம். ஈவினிங் போல் மாடெலாம் பால் கறந்துட்டு நம்ம கடைக்கு தாங்க வந்து போயிருந்தோம். இன்றைக்கி கடை ஓப்பனிங் இல்லையா, நம்மளை ஈவினிங் தாங்க என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸ்ரீ விஷ்ணு பேக்ஸ் நேத்தி தாங்க ஈசனத்தில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அரூர் டு திண்டுக்கல் போகிற ரூட்டுங்க நம்ம ஈசனத்தில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூம்பூர், ஈசனத்தம், வெள்ளோடு இந்த வேல தாங்க நம்ம ஈசனத்தில் கடை இருக்குது.